ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணலாம். ஏன்னா 1 வீக் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிஷ் டேங்க் வாங்கி மீனெல்லாம் வச்சு ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக சில குட்டீஸ்லாம் மிஸ் ஆகுது. இந்த 2 குட்டீஸோடு இருந்திருந்தால் இது இன்னுமே அந்த ஃபிஷ் டேங்க் க்ளீனிங் வந்து பரபரப்பாக இருந்திருக்கும். அந்த 2 குட்டீஸ் மட்டும் மிஸ்ஸிங்கு. அதனால் வீட்டில் இருக்கிற குட்டீஸை வச்சு கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வேலைலாம் வாங்கி இதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆக்கியாச்சு. ஸோ இப்போ மொத்தமாக அந்த மோட்டர்லாம் எடுத்து அதில் உள்ள அந்த க்ளீனிங்லாம் டன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மீனெல்லாம் எடுத்து தனித்தனியாக வந்து உள்ளே போட்டுருவோம். அப்புறம் மறுபடியும் அந்த கல்லெல்லாம் எடுத்து ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா அதனால கூட தண்ணி வந்து கலர் மாறுது. சில டைம் வந்து மீனுக்கு செட் ஆகாமல் கூட போயிடலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருக்கிற குட்டீஸை வச்சு அந்த கல்லெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுவே வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. நீயே கொடு நான் கொடுன்னு கேட்டு இந்த டேங்க்கை க்ளீன் பண்ணுறக்குள்ளாட்டி ரொம்ப பரபரப்பாக்கிட்டானுங்க. மீனெல்லாம் எடுத்து தனியாக போட்டாச்சு. அது மாதிரி ஏற்கனவே மீன் தொட்டியில் உள்ள தண்ணியுமே எடுத்து கொஞ்சம் போட்டுட்டு மீனை கொஞ்சம் நேரம் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கல்லெல்லாம் எடுத்து அதை வந்து க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிட்டோம். எல்லா கல்லையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி இந்த 2 குட்டீஸையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கல்லெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்குள்ளே அக்வாரியம் டெக்கரேஷன் அதையுமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பழைய தண்ணியெலாம் வந்து எடுத்து ஊற்றியாச்சு. ஏன்னா இப்போ தான் வந்து புது தண்ணி ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பழைய தண்ணி எடுத்து நம்ம நிரப்பியாச்சு கீழே ஊற்றுறதுக்காக. இந்த பக்கத்து வந்து அந்த அக்வேரியமில் உள்ள அந்த டெக்கரேஷன் அந்த கல் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவனுங்களை வச்சு அந்த வேலையை நம்ம முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம புது தண்ணி ஊற்றி மீனெல்லாம் வந்து செட் பண்ணுறதா வந்து வேலை. ஸோ அதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து தண்ணியெல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். அதை ஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மோட்டரை போட்டு விடணும். அதுக்கப்புறம் வந்து மீனை தூக்கி உடனே போட்டுறாமல் கொஞ்சம் அந்த தண்ணியோட ப்ரெஷர் டெம்பரேச்சர் வந்து செட் ஆகிறதுக்காக ஒரு தனி கவரில் போட்டு மீனை ஒரு 10 நிமிஷம் உள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனே புது தண்ணியில் போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு செட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சு தண்ணியை ஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த அக்வாரியம் டெக்கரேஷன்லாம் நம்ம வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். புது தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வந்து உப்பு போட்டாச்சு. ஏன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மீனெல்லாம் கொஞ்சம் உள்ளே விடணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு.